ஹாய் காய்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி வந்து பிளாகர் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா இப்படி பிளாகர் எப்படி கிரியேட் பண்ணுறது, இந்தமாதிரி லிங்க்லாம் எப்படி கொடுக்குறதுன்னு பார்த்துருந்தோம். அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. அதை பார்த்துட்டு அப்புறமா இது வாங்க, ஏன்னா அதோட செகண்ட் பார்ட் இது, அதோட கண்டினியூஷன் இந்த வீடியோ. காய்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா லிங்க் எப்படி கொடுக்கணும் அதெல்லாம் அங்கேயே சொல்லிட்டேன். இந்தமாரி அப்படி தீம்ஸ்லாம் செட் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம செட் பண்ண டீம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா பிளராக இருக்குது நம்மளோட ஃபோட்டோ. இங்கே உள்ள ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளராக இருக்குது. இங்கே பாருங்கள் ஃபோன்ஸ்லாம் பாருங்கள். இது வந்து நம்ம வந்து சும்மா நார்மலாக எடிட் பண்ணி வச்சிருந்தது. எப்படி வந்து இன்னும் நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி அவனா எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ வந்து பேக் வந்துடுங்க காய்ஸ். நான் அதில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ வந்து இதில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணணும், கஸ்டமைஸும் இந்த ஏர்னிங்ஸை மட்டும் பார்க்க போகிறோம். இப்போ இந்த தீம் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி முடிச்சுமே இந்தமாதிரி நான் உங்களுக்கு கீழே வந்துட்டீங்கன்னா நிறைய தீம்ஸ் வரும். இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம அங்கே பார்த்தோம்ல நல்லா பிளர் ஆகி வந்த மாதிரி இருந்துச்சுல்ல, அது வந்து அந்த தீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீம் தான். அது இந்த தீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது டைனாமிக் வியூஸ்ன்னு இருக்குல்ல, அதுதான் நாங்கள் டைனாமிக்ஸ் வியூஸில் ஏதோ இது எசென்டியல் இதுதான் கைஸ். நம்ம வந்து இப்போ வந்து அங்கே வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. நமக்கு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நிறையா கொடுத்துருக்காங்க, கருப்பு பிளாக்கு, உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா அதை எதை செலக்ட் பண்ணலாம், இந்த பச்சை கலரில் இருக்குல்ல, இதை செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அதை செலக்ட் பண்ணி முடிஞ்சோடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு அப்படியே காட்டுவாங்க, ஒரு ட்ரையல் மாதிரி காட்டுவாங்க. அதை செட் பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா அப்ளை டு பிளாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அப்டேட்டுன்னு காட்டிடுவாங்க. இப்போ நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தீமை வந்து செலக்ட் பண்ணியாச்சு. இதே ஆப்ஷனில் மேலே பாருங்கள் கஸ்டமைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள் கைஸ். அந்த கஸ்டமைஸ் ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே உங்களோட பிளாகரோட தீம் அப்படியே இங்கே வந்துடும். நீங்கள் அப்படியே ஒன்று ஒன்றா பண்ணி அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ். இங்கே வந்து தீம்ஸில் வந்து நம்ம அங்கேயே செலக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் ஒரு வேலைனா இங்கே கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டு பார்க்கலாம். பேக்ரவுண்டை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கைஸ். உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி எந்த கலரில் இருக்குன்னு அப்படி காட்டுவாங்க. அதாவது எது பார்த்தீங்கன்னா அதை இது என்னோடய ஃபோட்டோ கீழே பச்சை கலருக்கு கீழே வெள்ளையாக இருக்குல்ல, அதான் உங்கள் பேக்ரவுண்ட். அது எந்த கலரில் இருக்குன்னு அவங்க கேட்பாங்க. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். கிளிக் பண்ணிவிட்டு சேவ் வந்து நம்ம கடைசியாக தான் பண்ணணும். உங்களுக்கு எது வேணுமோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டுன்னு இருக்கும். இதுதான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். பேக்ரவுண்டு பார்த்தாச்சு. இப்போ வந்து அட்வான்ஸ்டு இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் கைஸ் நம்ம வந்து பிளாகோட ஃபுல் கஸ்டமைஸும் இதில் தான் பண்ண போகிறோம். பாடின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா பாடி பேக்ரவுண்ட் கலர் அந்தமாரி கொடுத்துருப்பாங்க. பாடினா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கே உள்ள பச்சை கலரில் இருக்குல்ல, அங்கே உள்ள இந்தமாரி ஃபவுண்ட்ஸ்லாம் கலர்ஸ் வந்து எப்படி சேஞ்ச் பண்ணி ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே பாடியில் உள்ள ஃபவுண்ட்டில் என்ன மாதிரி ஸ்டைலில் இருக்கணும்னு நீங்கள் வந்து இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டைலில் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். பார்க்க நல்லாயிருக்கு. கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று சேவ்லாம் எதுவும் பண்ண தேவையில்ல. இருங்க அப்படியே கலர்ஸ் உங்களுக்கு என்னென்ன கலர்ஸ் உங்களுக்கு வேணுமோ, பிளாக் டைட்டில் வந்து ஃபவுண்ட் வந்து எந்த ஃபவுண்ட்டில் இருக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. பிளாக் டைட்டில் வந்து உங்களுக்கு எந்த ஃபவுண்ட்டு வேணும், நிறைய ஃபவுண்ட் கொடுத்துருக்காங்க. எதில் வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. வெறும் ஜஸ்ட்டு கிளிக் மட்டும் பண்ணுங்கள். சேவ் வந்து பண்ண தேவையில்ல. அப்படியே நீங்கள் வந்து இதில் வந்து லிங்க்கு கலர் உங்களோட லிங்க் கொடுக்க போகிறீங்களா பட்டன், அது வந்து எந்த கலரில் இருக்கணும், விசிட்டட் லிங்க் வந்து என்ன கலரில் இருக்கணும், நீங்கள் அந்த லிங்க்கை தொட்டோன்னே என்ன கலரில் மாறணும், அவரோட லிங்க்கு ஹவர் கலர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து சர்ச் பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. கடைசியில் பண்ணி முடிச்சுட்டு மேலே அப்ளை டு பிளாக் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாடியை வந்து பார்த்தாச்சு கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் பாடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபியூச்சர்ஸ் போஸ்ட்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபியூச்சரில் இதுக்கப்புறம் போட போகிற போஸ்ட்லாம் எந்த மாதிரி கலரில் இருக்குன்னு நீங்கள் இங்கேயே செட் பண்ணி வச்சுக்கலாம். எந்த மாதிரி கலர் எந்த மாதிரி ஃபவுண்ட்டில் இருக்கணும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். நீங்கள் வந்து ஃபியூச்சர் இது புரியும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டர்ன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்தமாரி வரும் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி பேக்ரவுண்ட் கலரில் வந்து எந்த மாதிரி கலரில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் ஃபவுண்ட் வந்து எந்த கலர் எந்த மாதிரி ஃபவுண்ட்டில் இருக்கணும், டிஸ்கிரிப்ஷன் கலர் வந்து எப்படி இருக்கணும், இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. நாம் சும்மா ஒன்று கிளிக் பண்ணிடலாம் கைஸ். பேஜ் லிஸ்ட்டு வந்து என்ன கலரில் இருக்கணும்னு கேட்பாங்க. எல்லாத்தையும் இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெக்ஸ்ட் ஃபவுண்ட் வந்து எந்தமாரி இருக்கணும்னு கேட்பாங்க. இதை நம்ம ஏதாச்சும் கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ இதை கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிட்டோம் அப்படியே கைஸ். அதை கிளிக் பண்ணணுமே டெக்ஸ்ட் ஃபவுண்ட்டை கிளிக் பண்ணோன்னே பாருங்கள் அந்த ஃபவுண்ட்டில் சர்ச் வந்து மாறிடுச்சு கைஸ். அப்படியே நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே மேலே அப்படியே பண்ணுறது அப்படியே நீங்கள் வந்து கீழே பார்த்துக்கலாம். இதோட நீங்கள் பார்த்தீங்க நம்ம வெப்சைட்டு ஃபவுண்ட்டை பாருங்கள். நம்ம வந்து அங்கே செலக்ட் பண்ணோம், தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா கலர் நம்ம வந்து ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவங்க சூஸ் பண்ணோன்னே கீழே பாருங்கள் ரெட் கலரில் மாறிடுச்சு. இப்போ நான் ஊதாவை கிளிக் பண்ணேன்னா
ஊதா கலரில் மாறும். உங்களுக்கு வெள்ளையே வேணும்னா வெள்ளை தான் நல்லா இருக்குது, வெள்ளையை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கைஸ் எல்லாத்தையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். அப்புறம் செர்ச் பட்டன் வந்து உங்களுக்கு எந்த கலரில் இருக்கணும், எந்த ஃபவுண்ட்டில் இருக்கணும்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணி நினச்சிங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். எந்த ஃபவுண்ட்டில் இருக்கணும்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து எந்த கலர் இருக்குன்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கைஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபீடை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபீடை கிளிக் பண்ணுமே ஃபீட் பட்டன் வந்து எந்த கலரில் இருக்கணும், அது எவ்வளோ சைஸில் இருக்கணும், அது வந்து போல்ட்டில் இருக்கணுமா இல்லை ஸ்லைடாக இருக்கணுமா, அது கலர் வந்து எந்த கலரில் இருக்கணும், அது போஸ்ட் சப்டைட்டில் ஃபவுண்டு. கைஸ் இதுதான் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். எனக்கு பார்த்தீங்கன்னா போஸ்ட்டில் சப்டைட்டில் வைக்கிறது ஃபவுண்ட்டை சேஞ்ச் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம இதை கிளிக் பண்ணிக்கலாம். கைஸ் கிளிக் பண்ண முடிச்சோன்னே நிறைய இது கொடுத்துருப்பாங்க. போஸ்ட் டெக்ஸ்ட்டு ஃபவுண்ட்டுன்னு அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கைஸ் நீங்கள் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நானாக தான் ஒன்று ஒன்றா கிளிக் பண்ணி பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் கலர் வந்து எந்த கலரில் இருக்குன்னு கேட்பாங்க. அதை நீங்களே கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி வேணான்னு அப்படியே விட்டுடலாம், கிளிக் பண்ண அவசியம் கிடையாது. கீழே பார்த்தீங்கன்னா ஷேரிங் கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு உங்கள் ஷேரிங் பேக்ரவுண்ட் வந்து எந்த கலரில் இருக்கணும், அது எந்த ஃபவுண்ட்டில் இருக்கணும், அதை நீங்கள் வந்து இதில் சூஸ் பண்ணிக்கலாம். கலரு 2 கலர்லேயே கொடுத்துருக்காங்க. டயலாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. டயலாக்ஸ் டைட்டில் ஃபவுண்ட் வந்து எந்த கலரில் இருக்கணும், எந்த ஃபவுண்ட்டில் இருக்கணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டயலாக் இன்புட் ஃபவுண்ட் வந்து எந்த கலரில் இருக்கணும்னு நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போஸ்ட் ஆர் பேஜுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் ஒன்றா கிளிக் பண்ணி ஃபவுண்ட்டு கலர்ஸு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா சைடு பார்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா சைடு பார்டர் வந்து உங்களுக்கு எந்தமாதிரி கலர் இருக்கும், அதுக்கு சைட் பார்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சைட் பார். இதில் வந்து ஒழுங்காக தெரியல, இந்த பக்கம் வரும் சைட் பார், அதுதான் சைட் பார். அது வந்து உங்களுக்கு எந்த கலரில் இருக்கணும், எந்த ஃபவுண்ட்டில் இருக்கணும், அதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வித்துன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது வந்து வித்துலேயே அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட சைடு பார் வந்து எந்த வித்தில் இருக்கணும், அப்போ கண்டென்ட் வித்து வந்து எந்த கலர் எந்த சைஸில் இருக்கணும் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்தமாரி இருக்குது, நம்மளோட பிளாக் வந்து இந்தமாரி இருக்குது. இப்போ நான் இதை வந்து குறைக்கிறேன். கைஸ் வந்து குறைச்சிட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது. கைஸ் மேலே உள்ளது அப்படியே பாருங்கள், இங்கே பாருங்கள் செர்ச் அப்படியே பார்த்துட்டே இருங்க, உங்களால் புரியும். கைஸ் இது நீங்கள் இதை பாருங்கள், இதை குறைச்சணுமே இந்த இது அப்படியே குறைஞ்சிருச்சு பாருங்கள் கீழே உள்ளது. இப்போ நான் என்ன ஃபுல்லாக குறைக்கிறேன், என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கைஸ் கீழே உள்ளது அப்படியே பாருங்கள், அந்த ஃபோட்டோவை அந்த கண்டென்ட் வித்தை வந்து எவ்வளோ வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஃபுல்லாக இழுத்து விட்டோன்னே எந்தமாரி ஷேப்பில் ஆகுதுன்னு பாருங்கள். ஸ்கொயர் ஷேப் இருந்தது பாருங்கள், இப்போ வந்து ஃபுல்லாகிடுச்சு. இப்போ இந்த இது பார்த்திங்கன்னா சைடு பார், இது வந்து ஃபுல்லாக நம்ம இழுத்து பார்க்கலாம். கைஸ் அதை ஃபுல்லாக இழுத்தோன்னுமே இங்கே பாருங்கள் இந்த இது அப்படியே பெருசாகிடுச்சு, இந்த கீழே உள்ளது அப்படியே. கைஸ் இந்தமாரி உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம், இல்லை நார்மலாகவே இருக்குன்னு நினச்சிங்கன்னா நார்மலாகவே இருக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு வரவில்லை அதை இதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே கிளியர் அட்வான்ஸ்ட் சேஞ்சஸ் டு வித்தின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டேன் பழையபடி திரும்பி ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட் சிஎஸ்எஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஸ்டைல்ஸ் வந்து உங்களோட டிஸ்கிரிப்ஷன் மாரி இதில் நீங்கள் வந்து உங்கள் பிளாக் வந்து எது சம்மந்தப்பட்டதோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்கன்னா கேஜெட்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணணுமே கீழே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பை மெயில்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்கள் மெயில் வந்து அங்கே வந்து கன்ஃபிகர்னு இருக்குல்ல, அது வந்து கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்கள் மெயில் வந்து எல்லாமே கரெக்டாக வந்துடும். பேஜஸ், பிளாக், ஆர்ச்சு, லேபிள்ஸ், ஃபீச்சர் போஸ்ட்டு, ரிப்போர்ட் அப்ஸு எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கைஸ் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மேலே அப்ளை டு பிளாக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் அதை கிளிக் பண்ணி முடிச்சுனே இங்கே பாருங்கள் சென்டரில் வந்து அப்ளை டு சேஞ்சஸ்னு வந்துடும். இப்போ வந்து பேக் வந்துடுங்க. கைஸ் நீங்கள் அப்படியே பேக் வந்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பிளாக் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். கைஸ் நான் இப்போ வந்து ஏர்னிங்ஸ் எப்படி வந்து அது வர வைக்கிறதுன்னு காட்ட போகிறேன் பாருங்கள். நம்ம அப்படியே கடைசியாக பார்த்துக்கலாம் எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு நாளைக்கு மட்டும் நீங்கள் 5 போஸ்ட்டுக்கு மேலே போடுங்க. 5 போஸ்ட்டுக்கு மேலே போட்டுட்டு தினமும் கண்டினியூஸாக போடுங்க. அது வியூஸ் அதிகமாக கொஞ்ச நாள் போட்டுட்டு அப்படியே விட்டால் கூட அது வந்து உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. இப்போ பாருங்கள் கைஸ் வந்து கூகுள் வந்து ஆட்சென்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த இடத்துல. கைஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏர்னிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கைஸ் அதை கிளிக் பண்ணணுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் கைஸ் வரும். டர்ன் ஆன் யுவர் பேஷன் இன்டூ ப்ராஃபிட். நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகணும்,
அதாவது நீங்கள் இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்கணும். அதாவது நீங்கள் தகுந்த ஆளாக இருக்கணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து போஸ்ட் வந்து கண்டினியூஸாக போட்டு நீங்கள் ஒரு 26 வியூஸ் வந்தால் கூட பரவாயில்ல, தினமும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு வந்து இங்கே இடத்துல வந்து இந்தமாரி இருக்காது, பேஜ் வேறு மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள் ஆட்சென்ஸ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் பிளாகில் பார்த்தீங்கன்னா ஆட்ஸ்லாம் நிறையா வரும். பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூபர்ஸ் நிறையா வெப்சைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க, ஆட்ஸ் வந்து நிறையா வரும் அவங்களோட வெப்சைட்டில். அதேமாதிரி நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் ஆட்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கலாம். அதாவது யூடியூப்பில் எப்படி மானிட்டைசேஷன் இருக்கோ அதேமாரி தான் கைஸ். இந்தமாரி உங்களுக்கு வராது, உங்களுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிட்டிங்கன்னா. இந்தமாரி வரலைன்னா நீங்கள் வந்து ஆட்சென்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் வந்து மணி ஏர்ன் பண்ணலாம் கைஸ். ஏர்னிங்ஸ் வந்து இப்போ பார்த்தாச்சு. இப்போ போஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட பிளாக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். நான் ஏற்கனவே இது க்ரியேட் பண்ண போஸ்ட்டு இது எப்படி க்ரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வியூக்கு நான் கொடுக்குறேன் கைஸ். நீங்கள் ஏற்கனவே போட்ட போஸ்ட் வந்து கொஞ்சம் மாறி இருக்குது, கொஞ்சம் நல்லா சொல்லிங்கன்னா நீங்கள் எடிட் கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா நாம் இப்போ போய் உருவாக்கினது பாருங்கள், மேலே அந்த லோகோவை பாருங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் போட்டு இப்போ பச்சை கலரில் போட்டிருக்கு. அப்புறம் ஃபவுண்ட்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பெருசாக இருக்குது ஆச்சு மாரி. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா வேறு வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இதை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா கைஸ். இப்போ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள், ஏதோ ஒரு இந்த இதை கிளிக் பண்ணணுமே வேறு வெப்சைட்டுக்குள்ளே போகுது. அதே மாதிரி தான் கைஸ், நீங்கள் வந்து இது எப்படி கொடுக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எடிட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு போஸ்ட் கூட போகலன்னா நீங்கள் வந்து நியூ போஸ்ட் கிரியேட் நியூ போஸ்ட்டுன்னு இருக்கும், கிளிக் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டுக்கலாம் கைஸ். கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா இருக்கும் கைஸ். மேலே உள்ளது எல்லாத்தையும் பார்க்குறேன்னு நான் போன வீடியோ சொல்லியிருந்தேன். மேலே உங்கள் சப்டைட்டில் உங்களோட போஸ்ட் டைட்டில் என்னன்னு கிளிக் பண்ணிக்கலாம். ஃபவுண்ட் என்ன மாதிரி வேணுமோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம் கைஸ். இந்த லிங்க் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இந்த லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த லிங்க்கை கூட அப்படியே கொடுக்கலாம். லிங்க்கை வந்து நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இது. இப்போ கீழே பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா லிங்க்குன்னு நேம் கொடுத்துட்டு இதை கிளிக் பண்ணால் எங்கே போகணுன்னு நீங்கள் வந்து கிளிக் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் வந்து எதை வேணாலும் போட்டுக்கோங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒரு இந்த பாருங்கள், இந்த அட்ரஸ் கூட பாருங்கள், இது வெறும் ஃபவுண்ட்டு. இதை நான் அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணினா இந்தமாரி உங்களுக்கு பிடிச்சிக்கும். இந்தமாதிரி செலக்ட் ஆலில் இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து அந்த லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இதுங்க கைஸ், லிங்க் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அட்ரஸ் வந்து கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு வந்து போகணும் லிங்க் வந்து போட சொல்லுவாங்க. அந்த பேஜோட லிங்க்கை கொடுத்துட்டிங்கன்னா கீழே போய் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அங்கே வந்து இந்த அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிங்க்காகவே மாறிடும். அது வந்து எப்படி பண்ணணும்னு போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் கைஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ மாதிரி இமேஜ் கொடுத்துருங்க, இது உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் யூடியூப்பில் நீங்கள் வீடியோ போட்டிங்கன்னா இந்த வீடியோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோஸோட யூஆர்எல்லை நீங்கள் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வெப்சைட்டில் உங்களோட வீடியோஸோட யூஆர்எல் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோ வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அப்படியே டிஸ்பிளே ஆகும் கீழே. இல்லை நீங்கள் டேரெக்டாக கூட அப்லோட் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள் அவ்வளோதான் கைஸ், இந்த வெப்சைட்டில் அவ்வளோதான். நீங்கள் ஒரு வேளை எனக்கு ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தமாதிரி வந்து சேஞ்ச் பண்ணிட்டு மேலே அப்டேட்டுன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பிளாகர் வந்து அப்டேட் ஆகிடும் கைஸ். இந்த மாதிரி தான் பிளாகர் வந்து க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே ஈஸி கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ்.